பாருங்க பாவல எப்படி பேசிட்டு போறா பாருங்க. அவளை இன்னும் குழந்தையா நினைக்கிறது நம்ம தப்புமா. நிலாவுக்கு இப்ப கேள்வி கேட்கிற வயசு வந்துருச்சு. அவ இனிமே இத கேட்டுதான் ஆவா. ரொம்ப நாள் இந்த விஷயத்த நம்மளால மூடி வைக்க முடியாதுமா. இப்போ நான் என்னப்பா பண்றது? அவன் தான் அப்பான்னு இவகிட்ட சொல்லணுமா? இதுக்கு என்னால என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலம்மா. ஆனா இத பத்தி நிலாட்ட பேசாம இருக்க முடியாது. நிலாகிட்ட எல்லாத்தையும் நாம சொல்லிதான் ஆகணும். எது நடக்க கூடாதுன்னு நான் தினம் பயந்துகிட்டு இருந்தேனோ அது இன்னைக்கு நடந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான்ப்பா. ஊர்ல இருந்து ஆளாளுக்கு போன் பண்ணாங்க. வாசல்ல பேனர் வச்சான். ஸ்கூலுக்கு போனா ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் இத பத்தி பேசுறாங்க. சோஷியல் மீடியா, டிவின்னு அவன் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எல்லாரையும் பேச வச்சுட்டான். கடைசியா அதே நிலா வரைக்கும் வந்துருச்சு. இனி பொறுமையா இருக்க முடியாதுப்பா. இதுக்கு ஒரு முடிவை கட்டியே ஆகணும். சொல்லிடுமா. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். அதுவும் அவன் இருக்கிற இதே ஊர்ல இருந்துகிட்டு நான் நிலா கிட்ட இந்த உண்மையை சொல்லவே மாட்டேன். வேற என்னமா பண்றது? இனி ஒரு நிமிஷம் கூட நான் இந்த ஊர்ல இருக்க போறதில்ல. என்னமா சொல்ற? ஆமாப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன். இனி இங்க இருக்க வேண்டாம். அம்மா, நீ நடத்துற ஸ்கூலு எல்லா பொறுப்பையும் உடனே வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு நைட்டே நாம இங்க இருந்து கிளம்புறோம். எங்கம்மா? அது தெரியல. அவனை விட்டு ரொம்ப தூரம் போகணும். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுப்பா. நீங்க எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. சரிம்மா. டேய், எதுக்கு இவ்வளவு அவசரமா வர சொன்ன? டேய், எல்லாம் பக்காவா முடிஞ்சிருச்சு. நீ என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வித்யாவை பார்க்கும்போது எப்படி ப்ரப்போஸ் பண்ணியோ அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணி அவளை இம்ப்ரெஸ் பண்ற. ஓகேவா? டேய், என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பல வருஷமா பிரிஞ்சு இருந்திருக்கா அவ என்ன பார்த்தாலே டென்ஷன் ஆகுறாடா. அப்படி இருக்கும்போது எப்படி? டேய், இப்ப டென்ஷன் ஆக மாட்டாடா. அவன் மனசை கம்ப்ளீட்டா மாத்தியாச்சு. இப்ப அவ முழுக்க முழுக்க உன்னை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பா. என்னடா சொல்ற? டேய், என்ன நம்புடா. டேய், என்னாலையும் என் குடும்பத்தாலையும் முடியாத விஷயத்த நீ எப்படி பண்ண? ஏய், அதான் ஃப்ரெண்டுங்கிறது. எத்தனை காதலை சேர்த்து வச்சிருப்போம். டேய், எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குடா. டேய், ஏண்டா இன்னுமாடா என்ன நம்ப மாட்ற? தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்பி போடா. அவ அங்க உனக்காக காத்துட்டு இருப்பா. இப்போ நீ சொல்ற மாதிரி அவ மனசு மாதிரி இருந்தா இந்நேரம் எனக்கு கால் பண்ணிருப்பாள்ல. உடனே என்ன பார்க்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பாள். டேய், அவ பொண்ணுடா. இத்தனை வருஷம் கோவமா இருந்திருப்பாள்ல. உடனேவா அவ பட்டுன்னு இறங்கி வந்துருவா? நாம தான் மச்சான் இறங்கி போகணும். பாரு, பசங்க புத்திய காட்டாம சீக்கிரம் கிளம்பி போ. டேய், அப்படியே கிளம்பி போகும்போது அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா வாங்கிட்டு போடா. அவ என் கூட வருவாள்ல. அப்படி வரலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். நண்பன் நீ தான்டா நண்பன். தேங்க்ஸ்டா. யோசிக்காதடா, இப்பவே போயிடு. தோ உடனே போய் அவளை பாக்குறேன். வரேன். யோ வாட்ச்மேன், கதவு தர. மறுபடியும் வந்துட்டீங்களா? என்ன சார், அன்னைக்கு தானே மேடம் உங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. ஹேய்,
அப்ப இருந்த வித்யா வேற, இப்ப இருக்கிற வித்யா வேற. கதவை திறயா. என் பொண்டாட்டி இப்போ டோட்டலா மாறிட்டாயா. பார், அவ மூடு மாறுறதுக்குள்ள கதவை தர. ஏய், நான் நிஜமாதாயா சொல்றேன். இப்ப மட்டும் நீ கதவை திறக்கலன்னு வச்சுக்கே, அப்புறம் உன் வேலையே இருக்காது. என் வேலையே போனாலும் பரவாயில்ல, நான் கதவை திறக்க மாட்டேன். ஐயோ, இந்த ஆள் வேற வாங்குற சம்பளத்துக்கு அதிகமா வேலை செய்யறாரு. நிலாவோட பிடிவாதத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எப்படியும் அவளை சமாளிக்க போற? நீ முடிவெடுத்தாலும் அவ இங்கிருந்து வர்றதுக்கு சம்மதிப்பாளா? அத பத்தி வித்யா, வேண்டாம். யோ, இப்ப நீ திறக்க போறியா இல்லையா? எல்லா பிரச்சனையும் இவனால வந்தது. காலையில இருந்து உன்னை டார்ச்சர் பண்ணது பத்தாம இப்ப வீட்டுக்கே வந்துட்டான். இவன அப்பா, நீங்க நிலா ரூமுக்கு போங்கப்பா. அவளை ரூமை விட்டு வெளியே வராம பாத்துக்கோங்க. நான் அவனை பாத்துக்கிறேன். இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க போங்க. வித்யா, ஹாய். பாருங்க மேடம், இவர் திரும்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. கேட் ஓபன் பண்ணுங்க. யோ, பாத்தியா? அதான் என் பொண்டாட்டி. உடனே கதவை திறக்க சொல்லிட்டா. பாத்தியா? சீக்கிரம் துறையா. வித்யா, இவரு பாவம் வித்யா. ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. இதுக்காக இவரை வேலையை விட்டுலாம் தூக்கிறாத, சரியா? அவரு நீ இன்னும் என் மேல கோவத்துல இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் வித்யா, நீ என் மேல எவ்வளவு கோவத்தை காட்டினாலும் கண்டிப்பா ஒரு நாள் மனசு மாறிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நாம இல்லைன்னு சொன்னாலுமே நம்ம காதல் நம்மளை சேர்த்து வைக்குது, பாத்தியா? அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வித்யா. இது நான் இந்த விஷயத்த வீட்டுல யார்கிட்டயும் சொல்லல. உன்னை சர்ப்ரைஸா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. தேங்க்யூ. அது அவசரத்துல என்ன வாங்குறதுன்னு தெரியல. அதான் சந்தோஷம், காதல், இது எல்லாத்தையும் இந்த பூக்களை விட வேற எதாலையும் அழகா வெளிப்படுத்த முடியாதுல்ல. அதான் உனக்கு பிடிச்ச ரோஸ் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிக்க. என்ன வித்யா? பேசாத. நீ இவ்ளோ கேவலமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. டேய், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீ இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா? நான் தான் உறவே வேண்டான்னு ஒதுங்கி ஒதுங்கி போய்கிட்டு இருக்கேனே, அப்புறம் எதுக்கு என்ன திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் பண்ற? வித்யா, நான் என் கூட சேர்ந்து வாழாதவ நிம்மதியா இருக்க கூடாதுன்னு என்ன பழி வாங்குறியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல வித்யா. நான் ஊர்ல இருந்து எவனவனும் போன் பண்றான். உனக்கும் புருஷனுக்கும் சண்டையாமே. எப்போ அவனை ஏத்துக்க போறேன்னு கேக்குறாங்க. டார்ச்சர் தாங்க முடியாம போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டு வாசலுக்கு வந்தா, வீட்டு வாசல்ல உன் போட்டோவையும் என் போட்டோவையும் போட்டு பிளெக்ஸ் அடிச்சு வச்சிருக்க. நான் யாரு என்னங்கிற என்னோட பழைய அடையாளம் எதுவுமே இல்லாம நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ என்ன விளம்பரப்படுத்துறியா? ஸ்கூலுக்கு போனா அங்க இருக்கிற என்னோட ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேரும் உன்னை ஏத்துக்க சொல்லி கேக்குறாங்க. உனக்காக பரிதாபப்படுறாங்க. டிவி, சோஷியல் மீடியான்னு எல்லா பக்கமும் உன்னை பத்தியும் என்ன பத்தியும் தான் பேசிட்டு இருக்காங்க.
பழசெல்லாம் மறந்துட்டு எல்லாத்தையும் மாத்திட்டு புது லைஃப் ஆரம்பிக்கலான்னு தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். உன்னோட அடையாளமே எனக்கு இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரே நாள்ல அது எல்லாத்தையும் அழிச்சிட்ட. எங்க திரும்பினாலும் உன்னை பத்தி தான் கேக்குறாங்க. வித்யா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு எதுவும் புரியல. புரியலையா? ஆ? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு புரியலன்னு சொல்ற? டேய், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் வேணான்னு ஒதுங்கி இருந்தா அவளை விட்டு விலகி இருக்கிறது தான் மனுஷ குணம். இப்படி அவ நிம்மதியை கெடுக்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணா மிருகம் தான் இப்படி பண்ணும். வித்யா, ப்ளீஸ் போதும். சத்தியமா நீ சொல்ற எதுவுமே எனக்கு தெரியாது. இதெல்லாம் நான் செய்யவே இல்லை. நீ செய்யாம உன் சாயல்ல வேற யாராவது செஞ்சுட்டு போனாங்களா? இல்ல நான் போய் சொல்றேனா? வித்யா, நான் டேய், என்னாலையும் என் குடும்பத்தாலையும் முடியாத விஷயத்த நீ எப்படி பண்ண? ஏய், அதான் ஃப்ரெண்டுங்கிறது. எத்தனை காதலை சேர்த்து வச்சிருக்கோம். வித்யா, எனக்கு இப்பதான் புரியுது. ஐ எம் வெரி சாரி வித்யா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதா சொல்லி என்கிட்ட வந்து சொன்னான். அவன் அதுக்காக என்னென்ன செஞ்சான்னு எனக்கு தெரியவே தெரியாது சத்தியமா. இப்ப நீ சொல்லிதான் அவன் இப்படிலாம் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியுது. வித்யா, அவன் ஒரு முட்டாள். இப்ப மட்டும் அவன் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கா, அவனை உண்டு லேர்ன் பண்ணிடுவேன். வித்யா ப்ளீஸ், சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் கிடையாது. இதனால நீ எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இது பாரு, அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். சாரி சாரி வித்யா. நீ சாரி சொன்னா செஞ்ச தப்பெல்லாம் சரியாயிடுமா? இல்ல, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நீ அன்னைக்கு ஸ்கூல்ல வச்சு என்னை திட்டி அனுப்புனதுக்கு அப்புறம் நான் நீ உன்னை தொந்தரவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். வித்யா, இப்ப கூட நீ மனசு மாறிட்டேன்னு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னான். அதை நம்பிதான் நான் இங்க வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் இவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வேலையை செஞ்சிருப்பான்னு எனக்கு நிஜமா தெரியாது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு வித்யா. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ சொல்ற எல்லாத்தையும் கண்ணு மூடிட்டு நம்புற முட்டாள் மாதிரி தெரியுதா? ஏய், இல்ல வித்யா, நான் உண்மையை தான் சொல்றேன். போதும் சாமி, போதும். நீ சொன்ன உண்மையெல்லாம் போதும். நீ இவ்ளோ மட்டமா நடந்துப்பேன்னு நான் சத்தியமா நினைக்கல. இல்ல வித்யா, நான் எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு. உனக்கெல்லாம் எத்தனை தடவை சூடு பட்டாலும் புத்தியே வராது. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிருங்க இருந்து. வித்யா ப்ளீஸ், நான் போன்னு சொன்ன. போ. என்ன நிம்மதியா வாழ விடு. இங்க இருந்து போ. அண்ணா, கேட்டு இழுத்து மூடுங்க. ஓகே மேடம். போங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. ஏன்டா என்ன அடிக்கிற? நீ மட்டும் தான் வந்திருக்க. வித்யா எங்க? எனக்கு வர கோவத்துக்கு உன்னை கொன்னே போட்டுருவேடா. டேய், என்னாச்சுடா? டேய், நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேனா? ஹெல்ப் கேட்டேனா? சொல்றா. இல்ல, கோவமா இருந்தாலும் தூரமா நின்று நான் பார்த்துட்டு இருந்தேடா. என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாறுவா நான் நம்பிக்கையில இருந்தேன். எல்லாத்துலயும் மண்டல் போட்டியடா. டேய், நான் என்னடா பண்ண? என்ன பண்ணியா? இருக்கிற கோத்துல உன்னை கொன்னே போட்டுருவேன்டா. ஏண்டா, எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வித்யாவை டார்ச்சர் பண்ணிருக்க. நீ அவன் நிம்மதியை கெடுத்திருக்க. இப்படிலாம் நான் ஒன்றும் பண்ணலையாடா.
இப்படிலாம் பண்ணா உன்னை பத்தின ஞாபகம் வரும்னு தான். தப்பறா ஏதாவது அசிங்கமா சொல்லிட்ட போறேன். பேசாம இரு. ஏண்டா இவ்வளவு மட்டமான ஐடியாலாம் உனக்கு யாரா சொல்லி கொடுக்குறா? ஏற்கனவே அவ என் மேல கோவமா இருக்கா. இப்ப நான் முழுசா சுத்தமா வெறுத்துட்டான். இனி எப்படி அவ மனசை மாத்த போறேன்னு எனக்கு தெரியல. இனி அவகிட்ட நெருங்கவே முடியாத ஒரு வேலையை பார்த்துட்டியடா. இன்னும் ராஸ்கல். இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுடா. உன் நல்லதுக்குன்னு நினைச்சுதான்டா செஞ்சேன். கிழிச்ச. டேய் இப்படிலாம் செய்ய போறேன்னு முன்னாடியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்டா. அப்படி சொல்லிருந்தா நானே உன்னை தடுத்திருப்பேன். மச்சான் சாரிடா. உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப சாரி கேட்டு என்ன பிரயோஜனம்? ஏண்டா இத்தனை வருஷ பழக்கத்துக்கு உன்னால என் லைஃப்ல என்ன செய்ய முடியுமோ அதை நல்லா சிறப்பா செஞ்சுட்டேன். என் மூஞ்சிலே முடிக்காத போடா. டேய் டேய் சஞ்சய், என்னை மன்னிச்சிருடா. நான் சொல்றது கேளு ஒரு நிமிஷம். பிளான் சொதப்பிருச்சு. அப்பா நான் என்னோட எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சிட்டேம்மா. நீ பேக் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்பா. நிலா கிளம்பலாம். எங்க? இனி நாம இந்த ஊர்ல இருக்க போறது இல்ல. நாம இங்க இருந்து வேற ஊருக்கு போறோம். ஏன்? காரணம் எல்லாம் சொல்ல முடியாது. கிளம்பு. நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். அதுக்கு முன்னாடி என் அப்பா யாருன்னு மட்டும் சொல்லு. நிலா நீ பிரச்சனை பண்ணணும்னே பண்ணிக்கிட்டு இருக்க. சொல்றத கேளு, கிளம்பு. என் அப்பா யாருன்னு தெரியாம நான் இங்க இருந்து வரமாட்டேன். வரமாட்ட? வரமாட்டேன். உன்ன வித்யா, அவ குழந்தைமா. நீ அவகிட்ட கோவப்பட்ட எப்படிமா? பாருங்கப்பா எவ்வளவு திமிரா பேசுறான்னு. நீ பெட்டி எடுத்துட்டு கீழே போ. நான் நிலாவை கூட்டிட்டு வரேன். இப்போ அவ கீழே வராம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு. நீ போமா, நான் கூட்டிட்டு வரேன். நிலா குட்டி, ஒண்ணும் தேவையில்ல. நீங்களும் உங்க பொண்ணுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் இந்த வீட்ல தனியாள் தானே. என் கஷ்டம் யாருக்குமே புரியாது. அப்படி இல்லடா தங்கம். தாத்தாக்கு நீ தானே எல்லாம். அதுக்கப்புறம் தான் உங்க அம்மா. சும்மா சொல்லாதீங்க. ராம்ஸ்ரா குட்டி. அப்ப நீங்களே அது சொல்லுங்க. என் அப்பா யாரு? அவர் எங்க இருக்காரு? சொல்ல மாட்டீங்க. எனக்கு தெரியும். ஏன்னா உங்க பொண்ணு மீறி உங்களால பேச முடியாது. அப்படி இல்லம்மா. அப்படிதான். என் மனச யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்பான்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாம நான் இப்படி இருக்கிறது. வேற ஊருக்கு போனா அங்க யாருமே கேட்க மாட்டாங்களா? சரி, உனக்கு என்ன? உங்க அப்பா யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? நான் சொல்றேன். அப்ப சொல்லுங்க. இப்போ என்னால சொல்ல முடியாது. நீ என் கூட ஊருக்கு வந்தனா, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இங்கே சொல்லுங்க. ப்ளீஸ்மா. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சத்தியமா நான் சொல்லுவேன். இப்ப நம்ம கிளம்பலாமா? இங்க இருந்தா என் அப்பா என்ன பாத்துருவாருன்னு தானே என்ன கூட்டிட்டு போறீங்க. அப்ப அவர் இங்க தானே இருக்காரு. அதான் பிரச்சனையே. அவன் இல்ல, அவரு உன்னை பார்க்க கூடாதுமா. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. கொஞ்சம் புரிஞ்சுக்கடா தங்கம். அம்மாக்கு நீ மட்டும்தானே இருக்க. அவளை கோவப்படுத்தாம வா கண்ணு. ஊருக்கு போனதும் நான் சொல்றேன். சரியா? சரி, நீங்க சொல்றதுக்காக நான் வரேன். ரொம்ப சந்தோஷம்டா. வா. பாத்துப்போ. திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே மேடம். எனக்கு வேற வழி தெரியலன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க மேடம் போறீங்க? அதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு இருக்கேன்னு. எந்த சிச்சுவேஷன்லயும் அவங்க யாரும் என்ன தேடி வரக்கூடாது. அம்மா, எல்லாத்தையும் சொல்லிட்டியாமா? பேசிட்டேன்ப்பா. சரி. இங்க இருந்த வரைக்கும்
நீங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப உதவியா இருந்தீங்க. ரொம்ப நன்றி. திரும்ப இந்த ஊருக்கு வந்தா கால் பண்ணுங்க மேடம். திரும்ப வரவே மாட்டோம். நாங்க கிளம்புறோம். நிலா பாப்பா, சுட்டித்தனம் பண்ணாம சமத்தா இருக்கணும், புரியுதா? பேக்கை அதை கொடுங்க. 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 வாமா.